ஏன் இப்படி ஓட்டுநரா போயிட்டு இருக்கிறா, ஒவ்வொருத்தர் கடன்பட்டு நொதிப்பட்டு நொந்து நோலாகிட்டு இருக்கிறோம். இனிமேல் கடன் படாத அளவுக்கு கண்டிப்பா மாற்றணும். ஏழப்பட்ட விவசாயிகள் மாறுவோம், அதே மாதிரி ஓட்டுநரும் மாறுவார். மற்ற மக்களுடைய சிந்தனைகள் கூறாமே நம்ம தெளிவான அரசியல் கொண்டு வர்றது தான் நான் இந்த கோபியில பயணிக்கிறேங்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அரசியல் வேறு, இது வேறு, அது வேறு. நாம பயணிக்கக்கூடிய திட்டம் தான் வேறு ஒழிய அரசியல் எல்லாம் மக்களுக்கான அரசியல். நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் முற்றிலும் மாறுபட்ட அரசியலை உருவாக்குவோம், நம்மளுக்கான அரசியல் உருவாக்குவோம். என்ன கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா ஜெயிப்போம் நினைச்ச நம்பிக்கையோட இறங்கி இருக்கிறது. உங்க ஆதரவு எனக்கு வேணும். பாத்தீங்கன்னா முழுசுமே நம்ம மாத்திரம் நம்மளுக்கு அடிப்படை விஷயத்தை கொண்டு போய் நம்ம அந்த குப்பையே இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்கி, மலேசியா சிங்கப்பூர் நீங்க போறீங்க அப்படின்னா அதை பார்க்கறது நம்ம ஒரு 10,000 இருந்தா போதும் போறோம். ஆனா அப்படி இல்லைங்க. நீ வர ஆட்சியில நம்ம தமிழக பாரத மோட்டார் மக்கள் கட்சியில 234 தொகுதி கண்டிப்பா வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊரை வந்து பாக்குற அளவுக்கு மாத்தி காட்டுறோம். அதுதான் திட்டங்க. குப்பையே இல்லாத மாநிலம் நம்ம தமிழகம் பாருங்க. இது மட்டும் இல்ல, ஒரு விவசாயிக்கு 2 ஏக்கரை உழவு பண்ணி முற்றிலும் இலவசமா மாத்தி தருங்க. அப்பா டிராக்டர்காரருக்கு நீட்டா வந்து உழவாட்டி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு விவசாயி 1 ஏக்கரா வச்சிருக்கிற உழவாட்ட முடியாது, செத்துட்டு கிடக்குறான். அவன் பூரா வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா 1 ஏக்கரனுங்க. நீங்க எத்தனை வேணா கொடுங்க, அவங்க உழவாட்டி கொடுப்பாங்க. அப்போ விவசாயி சாகுமா? நம்ம இயற்கை உரத்தை கொண்டு வரங்க. இயற்கை உரத்தை கொண்டு வரக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி இருக்குதுங்க. ஒரு மிஷின் வேலிமுள் அழிக்கும், அதே மிஷின் குப்பையை அழிக்கும், அதே மிஷின் அடுத்த கட்டமா விவசாய பயன்பாடுக்கு நிரந்தரமாக்கப்படும். இந்த மிஷின் அறவைத்தான் பண்ணுது. இப்ப வேலிமுள்ள அரைச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து குப்பையை அரைக்குது 6 மாச காலத்துக்கு. அடுத்த ப்ராசஸா வந்து 1 வருட காலத்துக்கு அப்புறம் விவசாய பயன்பாடுக்கு போகுது. விவசாய பயன்பாடுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா விவசாயம் செழிக்கு, தமிழகம் வளரும், மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சி உருவாகும். இது தமிழகம் நடைபெறும். அப்போ பாரத மோட்டார் மக்கள் கட்சிக்கு நாம இந்த தடவை வந்து தெளிவான பயணத்தை நான் மட்டும் இல்லைங்க, சக பயணியே பயணிக்கிறேங்க. ஓட்டுநர் தளத்துல நம்ம ஓட்டுநர் வாக்கு என்னைக்குமே மாறக்கூடாதுங்க. நாம போய் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க 500 என்னங்க 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க. வாங்கினாக்கோ தப்பு இல்லை, அது உங்க காசு. உங்களுக்கு தெரியுமா? அவங்க காசு நினைச்சுதான் நம்ம வாங்குறோம். ஆனா அது உங்க காசு. 5 வருஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம், வருஷம் நம்ம செலவு பண்றோம். ஏன் செலவு பண்றீங்க? 50,000 வச்சு கொடுத்தா அந்த சாமியே உட்கார வைக்கிறீங்க. 5 வருஷத்தை நான் உங்களுக்கு ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நான் தெளிவானவனா இருக்கணும். நான் தெளிவானவனா இருக்கிற போது அந்த 5 வருஷத்தை நீங்க பார்த்து தெளிவா பண்ணீங்கன்னா நீங்க செலவு பண்ண வேண்டாம். தயவு செய்து நீங்க உங்க காசு போட்டு உறுப்பினர் உட்கார வைக்கிற, வேட்பாளர் உட்கார வைக்கிற, அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேலை செய்யணும்? இன்னைக்கு வந்து ஒரு சாலையில வேகத்தடை இல்லாத சாலையை உருவாக்க போறோம். கண்டிப்பா உருவாங்க. எல்லாமே தொழில்நுட்ப சாலையா மாறும். ஏன் மாறுது அப்படின்னு விபத்தில்லா சாலை கண்டிப்பா உருவாகு. ஒரு குழந்தை உயிர் போகுது அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அந்த உயிரை காப்பாற்றோம்னா சாலையில நம்ம வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு நேரடியா அந்த சாலையை கிடக்கிற விதமா மாத்திரம். கண்டிப்பா மாறுங்க, களம் மாறணும். சும்மா நாம அவங்க செய்வாங்க இன்னைக்கு செய்வாங்க அவங்க முன்னாடி போறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. யாருமே செய்யறதெல்லாம் இல்லை. போன தடவை பஞ்சாயத்து தலைவர் நிறுத்தணுங்க வேலுச்சாமிட்டு எங்க ஊர்ல, அவர்களாம் ஒன்றும் செய்யலைங்க. உண்மையா சொல்றேங்க, நான் 60 விழுக்காடு வேலுமுள் வார்டு மெம்பர் கூட கிடையாது, ஓப்பனா சொல்றேங்க. 60 விழுக்காடு வேலுமுள் அடிச்சுக்கிறேங்க. ராத்திரி பாட கஷ்டப்பட்டு 13 சந்தை, பெருந்தர சந்தை உட்பட, இங்க இருக்கிற பெருந்தர சந்தை உட்பட 13 சந்தைக்கு 1 மாச காலம் இலவசமா வண்டி ஓட்டி அந்த சந்தையை உருவாக்கி கொடுத்தது நான் தானுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நடந்து போனா போது, வீடு போனா போகுது. ஆனா அந்த இடத்துல கிடக்கிற குப்பை யாரும் யோசிக்கிறது. குப்பையெல்லாம் தமிழகம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறுங்க. நம்ம முயற்சி பண்ணாதான் மாறுங்க. நம்ம போய் ஓரமா நின்று அடிபட்டானா அப்படின்னு பார்த்தாலும் மாறாது. அவனை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துற வரைக்கும் நம்ம பொறுப்புல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாம் மாறும். எல்லா திட்டமும் தெளிவா கொண்டு வந்து 391 திட்டங்களுடன் தமிழகம் மாற்றம் அடையும். 234 தொகுதி நமக்கான தொகுதியாக மாறும். நம் வேலைப்பாடுகள் வரி முதற்கொண்டு முற்றிலும் மாறுபடும், அனைத்தும் குறையும். நம்ம இன்னைக்கு வாக்குவரி கட்டுறோம். வாக்குவரி 40 ரூபாய் ஆகுதுங்க. 28 ரூபாய் வாக்குவரி, 18 ரூபாய் ஜிஎஸ்டி வரி. வரி கட்டியே நம்ம தொழில் முடிஞ்சு போச்சு. 1 லிட்டர் டீசல் அடிச்சா நம்ம இங்க இருந்து அங்க போயிருவோமா? கோபி போக முடியுமா? 3 லிட்டர் தேவைப்படும் டீசல்.
அப்ப அந்த 3 லிட்டர் டீசலுக்கு வரியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 120 ரூபாய் கட்டுறீங்க. ஏதாச்சும் பொருள் கம்மியா விற்குதுங்களா, டாக்ஸ் கம்ப்ளீட் காம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்களா, எல்லாமே டிவிஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா மாத்துறோம். நீங்க கேட்பீங்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சுட்டா பிளாஸ்டிக் கண்டிப்பா பயன்பாட்டில் இருக்குங்க, அதை எப்படிங்க குறைப்பீங்க? கண்டிப்பா குறைங்க. 1 மாச காலத்துக்கு ஒரு கவர் வந்து இருக்காதுங்க, கைப்பையா மாத்திரம். அந்த கைப்பை 1 மாச காலத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவியல் சார்ந்த நிபுணர்களோ மருத்துவர் சார்ந்த நிபுணர்களோ இந்த கவர்னால் நோய் வராது அப்படின்னு சொல்லி அந்த கவர் வந்து பதிவைக்கிறது. கைப்பையா மாத்திரம். இந்த கைப்பை என்ன ஆகுது கேட்டீங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்க பயன்படுத்திட்டு கடையிலே கொடுத்து நீங்க வேற கவர் வாங்கிக்கலாம். வெளியூர்கள் வந்திருக்கிற கவர் நீங்க அந்த கவருக்கு உண்டான ரேட்டை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்